2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பயிற்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் இங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குருப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். வாங்க 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு தான் டபுள் டக்கர்னு சொல்லுவேன். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். இப்போது உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார், கூடுதலாக ராசிநாதனையும் பார்க்க போகிறார். 12 ராசிகளுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த சிறப்பு மகரத்திற்கு மட்டும்தான். 1, 3 இந்த இடங்களை பார்க்க போகின்றவர் 11ஆம் இடத்தையும் பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன். ராசியை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3, 11ஆம் இடங்கள் வெற்றியை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடத்துல சனி வேற இருக்கிறார். ஆக என்ன, இரட்டிப்பு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன ஒன்று, இன்னொன்னையும் சொல்லணும். 4-5 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை, சில பேர் 7 வருஷமாகவே நல்லா இல்லை, சில பேருக்கு தசாபக்தி அமைப்பின் அடிப்படையில் 10 வருஷமாகவே நல்லா இல்லை. நல்ல தசாபக்தி இல்லாதவர்கள் இந்த 7.5 சனியில் கடுமையான நொந்து போயிட்டீங்க. 2020, 21, 22 சகிக்க முடியாத வருடங்களாக இருந்தது இல்லையா? இவை எல்லாத்தையும் அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேருந்து அப்படியே ஆரம்பிக்குதுங்க. உண்மையிலேயே வாழ்க்கை என்பது வட்டம் தாங்க. கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்க, நாளைக்கு நல்லா இருந்தவங்க நாளை கழித்து கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய சூழலில் நேற்று கஷ்டப்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களும் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி. ராசியும் ராசிநாதனும் ஒரு வருடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினாலும், கேளை யோகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் அருமையான பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. வேலை போச்சுன்னா கவலைப்படாதீங்க, வேலையை விட்டாலும் கவலைப்படாதீங்க. தொழில் புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும், வியாபாரம் ஏற்கனவே இருந்தாலும் நல்லாயிருக்கும், புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும். நல்ல டீலர்ஷிப் எடுப்பீங்க. மிகப்பெரிய அளவில் டீலர்ஷிப் மட்டும் இல்லை, புதிய கிளைகளை ஆரம்பிப்பது, வியாபாரத்தை விருத்தி பண்ணுவது, வியாபாரத்தை அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிறது, புதிய வேலைக்காரர்கள் அமைவார்கள், உதவியாளர்கள் அமைவார்கள், பங்குதாரர்கள் வருவார்கள், எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. மனைவிக்கு கணவன் உதவி, கணவனுக்கு மனைவி உதவி. மாமன் மச்சான் எனக்கு ஹெல்ப்பே பண்ணலை, எனக்கு காலாவரி விட்டாங்க, நட்டாத்தில் விட்டுட்டாங்க, மாமனார் இப்படி பண்ணிட்டார், மச்சான் இப்படி பண்ணிட்டார், இதுக்கெல்லாம் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் சண்டை தீரக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் மேலே கோபத்தில் இருந்த ஒரு பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டிற்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதரிகள், மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல இனிமையான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. திருமணம் நிலைக்கும். ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்க வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல 2வது திருமணம் கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்புகள் உண்மையிலேயே நன்றாக இருக்கிறது. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். மருத்துவம் பலிக்கும். கடன் விலகும். கடன் விலகக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கின்றன. கடன் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் விலகணும்னா என்ன, உங்களுக்கு இது கிடைக்கணும் இல்லையா? என்ன கிடைக்கணும்? வருமானம் வரணும். வருமானம் வந்தால் தானே கடன் விலகும். அவைகள் அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி. மகர ராசிக்காரர்களுக்கு தான் டபுள் டக்கர்னு சொல்லுவேன்.
கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். இப்போது உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். கூடுதலாக ராசிநாதனையும் பார்க்க போகிறார். 12 ராசிகளுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த சிறப்பு மகரத்திற்கு மட்டும்தான். 1, 3 இந்த இடங்களை பார்க்க போகின்றவர் 11ஆம் இடத்தையும் பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன். ராசியை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3, 11ஆம் இடங்கள் வெற்றியை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடத்துல சனி வேற இருக்கிறார். ஆக என்ன, இரட்டிப்பு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன ஒன்று, இன்னொன்னையும் சொல்லணும். 4-5 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை. சில பேர் 7 வருஷமாகவே நல்லா இல்லை. சில பேருக்கு தசாபக்தி அமைப்பின் அடிப்படையில் 10 வருஷமாகவே நல்லா இல்லை. நல்ல தசாபக்தி இல்லாதவர்கள் இந்த 7.5 சனியில் கடுமையான நொந்து போயிட்டீங்க. 2020, 21, 22லாம் சகிக்க முடியாத வருடங்களாக இருந்தது இல்லையா? இவை எல்லாத்தையும் அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேருந்து அப்படியே ஆரம்பிக்குதுங்க. உண்மையிலேயே வாழ்க்கை என்பது வட்டம் தாங்க. கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்க, நாளைக்கு நல்லா இருந்தவங்க நாளை கழித்து கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய சூழலில் நேற்று கஷ்டப்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களும் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி. ராசியும் ராசிநாதனும் ஒரு வருடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினாலும், கேளை யோகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் அருமையான பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. வேலை போச்சுன்னா கவலைப்படாதீங்க, வேலையை விட்டாலும் கவலைப்படாதீங்க. தொழில் புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும், வியாபாரம் ஏற்கனவே இருந்தாலும் நல்லாயிருக்கும், புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும். நல்ல டீலர்ஷிப் எடுப்பீங்க. மிகப்பெரிய அளவில் டீலர்ஷிப் மட்டும் இல்லை, புதிய கிளைகளை ஆரம்பிப்பது, வியாபாரத்தை விருத்தி பண்ணுவது, வியாபாரத்தை அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிறது, புதிய வேலைக்காரர்கள் அமைவார்கள், உதவியாளர்கள் அமைவார்கள், பங்குதாரர்கள் வருவார்கள், எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. மனைவிக்கு கணவன் உதவி, கணவனுக்கு மனைவி உதவி. மாமன் மச்சான் எனக்கு ஹெல்ப்பே பண்ணலை, எனக்கு காலாவரி விட்டாங்க, நட்டாத்தில் விட்டுட்டாங்க, மாமனார் இப்படி பண்ணிட்டார், மச்சான் இப்படி பண்ணிட்டார், இதுக்கெல்லாம் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் சண்டை தீரக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் மேலே கோபத்தில் இருந்த ஒரு பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டிற்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதரிகள், மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல இனிமையான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. திருமணம் நிலைக்கும். ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்க வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல 2வது திருமணம் கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்புகள் உண்மையிலேயே நன்றாக இருக்கிறது. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். மருத்துவம் பலிக்கும். கடன் விலகும். கடன் விலகக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கின்றன. கடன் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் விலகணும்னா என்ன, உங்களுக்கு இது கிடைக்கணும் இல்லையா? என்ன கிடைக்கணும்? வருமானம் வரணும். வருமானம் வந்தால் தானே கடன் விலகும். அவைகள் அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். மருத்துவம் பலிக்கும். கடன் விலகும். கடன் விலகக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கின்றன. கடன் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் விலகணும்னா என்ன, உங்களுக்கு இது கிடைக்கணும் இல்லையா? என்ன கிடைக்கணும்? வருமானம் வரணும். வருமானம் வந்தால் தானே கடன் விலகும். அவைகள் அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி